ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 பெஸ்ட் ஜாப்பனீஸ் அனிமி மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். அண்ட் இந்த 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்டோரி லைனோட கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த 5 மூவிஸையும் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் தமிழில் பார்க்க முடியாது, இங்கிலீஷில் தான் பார்த்தாகணும், அதுவும் சப்டைட்டில் தான் பார்த்தாகணும். அப்படி பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த 5 மூவிஸுமே மிஸ் பண்ணக்கூடாத மூவிஸ், அதனால தான் நான் இந்த லிஸ்ட்டை மேக் பண்ணி போடுறேன். இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா வெதரிங் வித் யூ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட நேம்லேயே இந்த மூவியோட ஸ்டோரி லைன் இருக்குது. அதாவது வெதரிங் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினை வச்சு தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைன் ஃபுல்லாக நகரும். நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் இருப்பாங்க. இப்படி டோக்கியோவில் இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கும். அந்த மழை பார்த்தீங்கன்னா நிற்காமல் கண்டினியூஸாக பேஞ்சிட்ருக்கும். இப்படி பேஞ்சிட்டு இருக்கும்போது நார்மலான மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மழைனால ரொம்பவே அவதிப்படுவாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஷைன் கேர்லாக இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு பவர் இருக்கும், வெதரை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்கும். நம்ம ஹீரோயின் வேணும்னா கடவுள்கிட்ட நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துல மட்டுமே மழை பெய்யுறது நின்றும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதை ஒரு தொழிலாகவே வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோ கூட சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த தொழிலை இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எந்த ஒரு ஜாபுன்னு இருந்திருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த பவரை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலை பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கையோட கனெக்ட் ஆயிடுவாங்க. இப்படி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டுமே இந்த மழை நிற்குன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுது. இல்லைன்னா இந்த மழை பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் கண்டினியூஸாக பேஞ்சிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த மழை நின்றுச்சா இல்லையா, நம்ம ஹீரோ இதுக்கு அலோவ் பண்ணாரா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். மூவி வந்து வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். ஒரு பெஸ்ட்டு மூவி, கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேவரட் மூவியை பார்த்துருச்சு. நான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த மூவியை பார்த்தேன். பட் வேறு லெவல் இருந்தது காய்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மூவி, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஹவுல்ஸ் மூவிங் கேஸ்டில். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவுல் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதியாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரில் சண்டை போட்டிருப்பாரு, அதுவும் ராஜாக்கு ஆதரவாக சண்டை போட்டிருப்பாரு. இப்படி சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுவார். இப்படி ஹெல்ப் பண்ணதுனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுலோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட மந்திரவாதி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சாபம் கொடுத்துருவாங்க. இப்படி சாபம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சாபத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகளை தேடி போக ஆரம்பிப்பாங்க. இப்படி தேடி போக ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ஹவுலை சந்திப்பாங்க. ஹவுலை சந்திச்சு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்திக்குவாங்க. இப்படி ஏற்படுத்தினதுக்கப்புறம் இந்த நட்பு பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க 2 பேருக்குள்ள காதலாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ஹவுலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரில் சண்டை போடுறதுன்றது சுத்தமாகவே பிடிச்சிருக்காது, இருந்தாலும் சண்டை போட்டுருப்பாரு. இப்படி ஹவுலுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம ஹீரோயின் எப்படி தீர்த்து வைக்கிறாங்கன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மூவி. நீங்கள் மேஜிக்கல் மூவியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோன்னா யுவர் நேம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட உடம்புக்கும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட உடம்புக்கும் கூடு விட்டு கூடு போயிடறாங்க இவங்க ஆத்மாக்கள். இப்படி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு மாறினதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்படுற லவ் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக இருக்கும். ஆனால் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க லவ் பண்ணாலும் இவங்களோட பீரியட் பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக இருக்கும். அதாவது காலங்கள் பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக இருக்கும். இப்படி காலங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. இப்படி இறந்துருக்கும் போது இவங்க லவ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று சேருது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ எப்படி காப்பாற்றுறாருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு பெஸ்ட்டு லவ் மூவி, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். தமிழில் இல்லை, நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இங்கிலீஷில் தான் பார்த்தாகணும். இங்கிலீஷில் பார்த்தாலும் கண்டிப்பாக பாருங்கள் கைஸ், நல்லாவே இருக்கும் இந்த மூவியை, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி கிரேவ் ஆஃப் ஃபயர்ஃபைல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1988 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்ருக்கும். இப்படி நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி இந்த 2ஆம் உலகப் போரில் பார்த்தீங்கன்னா தன்னோட வீடு, தன்னோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. இப்படி இழந்ததுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க,
தன்னோட தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக அவனோட அண்ணன் பார்த்தீங்கன்னா என்னென்னாலும் முயற்சிகள் எடுக்கிறான் அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேடாக இருக்குங்க. சேடாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு பெஸ்ட்டு மூவி கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மூவியை பார்த்துட்டு கண்டிப்பாக யாருமே அழுகாமல் இருக்க மாட்டீங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே எனக்கு கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மூவியை பார்த்துட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுவீங்க. உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் வெளிக்காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி, ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியும் கூட. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஸ்பிரிட்டட் அவே. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆவிகளோட உலகத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டிக்கிட்டது அப்புறம் அந்த உலகத்துலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வராங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக சொல்லியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஆவிகளோட உலகத்தில் மாட்டுறதுக்கப்புறம் அங்கே நடக்கிற அட்வென்ச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எமோஷன் மூமெண்ட்ஸ் அண்டு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராகவே இந்த மூவியை எடுத்திருப்பாங்க. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ஆஸ்கார் அவார்டே வின் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த ஜாப்பனீஸ் கல்ச்சரை பேஸாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மூவி, எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கைஸ். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.